வணக்கம் மேடம். வணக்கம். தூத்துக்குடி விளாத்திக்குளம் மாணவி பாலியல் வன்கொடுமை கொலை வழக்குல பாத்தீங்கன்னா இன்னைக்கு குற்றவாளியில கைது செய்யப்பட்டிருக்கிறதா செய்திகள் வந்துட்டு இருக்கு. சிசிடிவி ஆதாரங்களை மையப்படுத்தி பாத்தீங்கன்னா சாயல்குடியை சார்ந்த ஒரு இளைஞரை கைது பண்ணியிருக்காங்க, முனீஸ்வரன் சொல்லிட்டு. இதை பின்னணி எப்படி நீங்க பாக்குறீங்க மேடம்? வணக்கம் உங்களுக்கும் உங்க நேயருக்கும். இந்த மாதிரி ஒரு துக்க சமாச்சாரம் நடக்கிறச்சே இன்னைக்கு இங்க வாழற பிற மொழியை சார்ந்த தெலுங்கு கர்நாடக மக்களுக்கெல்லாம் இதாவது வாழ்த்துக்கள் சொல்லுவதற்கு மன கஷ்டப்பட்டாலும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்து இதுக்கு வருவோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவர் தர்ம முனீஸ்வரன் வயது 30 சொல்லி சொல்றாங்க, கைது செய்யப்பட்டுள்ளார். எங்க சாயல்குடியை சேர்ந்தவர்ன்ட்டு எந்த இடத்துல கைது நடந்ததுங்கிற சமாச்சாரங்களை சொல்ல மாட்டாங்க, ரகசிய இடத்துல வச்சு விசாரணை ஓடி இருக்கதா சொல்றாங்க. இந்த தகவல் கூட இப்ப சூடு பிடிச்சதுக்கு காரணம் யாருன்னாக்க அந்த தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் உயர்ந்த போலீஸ் அதிகாரியாக இருந்த மதிப்புக்குரிய திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களது ஒரு பதிவு போட்டிருக்காரு தன்னுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்ல. அதுக்கப்புறம் தான் சூடு கிளம்பியிருக்கு. எப்பொழுதுமே திமுக செய்கிற தில்லாலங்கடி வேலைகளை முன்னின்று நிறுத்துவதில் முக்கியமாக இருப்பவர் திரு அண்ணாமலை அவர்கள். ஏன்னா அவர் உயர்ந்த போலீஸ் அதிகாரியாக பணியாற்றுறதுனால எங்களை போல வழக்கறிஞர்களை தவிர போலீஸ் அதிகாரிகளுக்கும் காவல்துறை ரூல்ஸ் என்ன, அது ஒவ்வொரு மாநிலத்துக்கு எப்படி மாறுபடுது, சட்டம் என்ன சொல்லுதெல்லாம் அவர் ஃபிங்கர் டிப்பில் இருப்பவர். உடனே இவங்களை கையுங்களமாக பிடிக்கிறாரு இவங்க செயல்பாடுகளை. அதனால அவருக்கு நம்மளுடைய பாராட்டுகள் பதிவு செய்கிறத விட செய்து மட்டும் நிற்காம மேலே நம்ம எதுவுமே சொல்கிறோம்னாக்க இந்த காவல்துறையை எப்படி மெத்தனை போக்க கடைப்பிடிச்சிருக்காங்க. இது 2 காலகட்டமாக பிரிக்கணும். ஒன்று, தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகள் வருவதற்கு முன்னாடி இந்த குற்றம் நடைபெற்றது, வந்ததுக்கு அப்புறமா கைது நடக்குது. இது 2 பிரிவே பிரிங்க. வருவதற்கு முன்னாடி நடந்த ஒரு குற்றத்துல மெத்தன போக்க காட்டியது திமுக. அப்பொழுது முழு அரசாக இருந்தது திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராகவும் காவல்துறையை கையாண்டாரு. இப்ப இந்த குற்ற பின்னணியில் என்ன சொல்ல வராங்கன்னாக்க இந்த காமுகன் தர்ம முனீஸ்வரன் அவருக்கு பட்டாலாம் கொடுக்க கூடாது. அந்த காமக்காரன் 2020 ஒரு மூதாட்டியை, திருமங்கலமும் மதுரைக்கு பக்கத்துல ஒரு மூதாட்டியை 65 வயசுக்கு ஒரு தாயார், 30 வயசுன்னா ஒரு தாயார் மாதிரி அந்த இறக்கம் கூட இல்லாமல் உள்ள புந்தவர் பாலியல் தொந்தரவு பண்ணி கற்பழித்து கொலையை செய்துவிட்டு உல்லாசமாக எத்தனை பெண்கள் உறவாடினாங்கிறது தெரியாது ஊரை சுத்திக்கிட்டு இருந்தவனை 2022 கைது செய்யப்பட்டு அப்புறம் 2024 அவனுடைய தண்டனையானது சென்னை உயர்நீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்ட பிறகு அவன் உச்ச நீதிமன்றத்தை நாடுறான். உச்ச நீதிமன்றத்தை நாடும் பொழுது தமிழக அரசு இங்க உயர்நீதிமன்ற கிளையில் 20 அமர்வில் தான் வரும் இந்த மாதிரி கேசுகள்லாம். அப்ப எப்படி கீழமை நீதிமன்றம் அவனுக்கு எதிரான தடயங்களை காவல்துறை பதிவு செய்தது, சாட்சியங்களை முன்னிலைப்படுத்தியது என்பதெல்லாம் கூறி அவனுக்கு உறுதி வாங்கி கொடுத்தது, உறுதி செய்ததற்கு இதுல சென்னை உயர் நீதிமன்றத்துல. அதை தாண்டி உச்ச நீதிமன்றம் போகும்போது அது அக்கறை எடுத்து அதை பிணையை எதிர்த்து ஒரு பதிலுரையை தாக்கல் செய்து இவ்வளவு இருக்கிறதுனால அவனுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி தடுக்கலைங்கிறது இந்த இடத்துல நம்ம பதிவு செய்யற காரணம் என்ன? காரணம் என்னன்னாக்க இப்ப எப்படி பதவி விட்டு போறச்சா அவன்கிட்ட ஒரு கட்டிங்க வாங்கி சமரசம் பண்ணுவான்னு தான் பண்ணிருக்குன்னு பொதுமக்கள் எண்ணுவாங்க. உண்மைதானே? இப்படி காவல்துறை ஒவ்வொரு இடத்தையும் சமரசம் செய்வதனால தான் குற்ற பின்னணி இருக்கிறவங்க நிறைய இருக்காங்க. இன்னொன்று, இந்த மாதிரி ஒரு பல குற்றங்களில் ஈடுபட்ட இந்த பைக்கு கூட திருட்டு குற்றம். இந்த திருடின பைக்கு இந்த பக்கத்தில் இருக்கிற காற்றாலை சிசிடிவியில இவன் பைக் ஓட்டிட்டு போறது கண்டுபிடிக்கிறாங்க அந்த இடத்துல இருந்து. அப்பதான் வருது. சரி, சிசிடிவியை பார்த்தவங்க 10 நாளா, அதாவது தேர்தல் நடைமுறை வரத்துக்கு முன்னாடி பார்த்துருக்காங்க, மெத்தனை போக்குல அலட்சியமா இருந்தது. காரணத்தை அங்க இருக்கிற உயர்ந்த காவல் அதிகாரிகளும் அதை தாண்டி காவல்துறையை கையாண்ட திரு ஸ்டாலின் அவர்களும் பதில் கொடுக்க வேண்டிய நிலைமையில நிறுத்தப்பட்டுள்ளார். மக்களுக்கு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். இப்பொழுது தேர்தல் ஆணையம் நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சூடு பிடிக்குது. எனக்கு காவல்துறை என்பது தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. அவங்க பாரபட்சம் காட்ட முடியாது. இன்று எதிர்கட்சிகள் போராட்டங்கள் நடத்துது. போராட்டங்கள் நடத்தின உடனே கேள்விக்குறி இருக்குது. அப்ப கூட்டு கேட்குது எது தேர்தல் ஆணையம். அப்ப பல உயர் அதிகாரிகள் மாற்றப்பட்டுள்ளார்கள், காவல் உயர் அதிகாரிகள் பலர் மாற்றப்பட்டுள்ளார்கள். மாற்றப்பட்டதுக்கு அப்புறம் இந்த நடவடிக்கையே பாயில போராட்டங்கள் வருதுன்னு சொல்லி நேர்மையாக கேட்ட பொழுது அதில் சிக்கிக் கொண்டார்கள். அப்போதுதான் சூடு பிடிக்குது. விசாரணையும் அவர் கைது செய்யும் நடவடிக்கையும் சூடு பிடிக்குது. அதனால இப்பொழுது தேர்தல் ஆணையத்துடைய நடைமுறை வரவில்லை என்றால் அந்த காமுகன் இன்னொரு 10 பேரை கொலை பண்ணியிருப்பான். 10 பேரை கொலை பண்ணி அவன் உல்லாசம் சுத்திட்டு இருப்பான். அங்கே கொள்ளை அடிச்ச நகைகளை வாங்கி தண்ணி அடிக்கிறது, உல்லாச வாழ்க்கையை நடத்திட்டு இருப்பான். இதுக்கு இன்னைக்கு முற்றுப்பள்ளி கொண்டு வந்த பாராட்டுக்கு யாருக்கும் தேர்தல் ஆணையத்துடைய நடவடிக்கை. அது என்னன்னு சொல்றா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கேள்வி, நீங்க எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு பெண்களின் பாதுகாவலனாக்கும் உரிமை தொகை கொடுத்தோன்னு சொல்றீங்க? நீங்க அந்த குழந்தைக்கு சேர வேண்டிய பொது கழிப்புறையை மத்திய அரசு திட்டத்தை கட்டி கொடுத்துருந்தா அந்த குழந்தை இன்னைக்கு வயல்வெளியில போய் கழிப்பறை போயிருக்குமா? அது உயிர் போயிருக்குமா? அது ஒரு குற்றம்.
அந்த குற்றத்தை செய்தவர் ஸ்டாலின் அவர்கள். ஏன் செயல்படுத்தலை? நாங்கள் இப்போ தகவல் அறியும் திட்டத்தை டேஷ்போர்டில் பார்த்தோம். அப்போ பார்த்தப்போ இந்த இடத்துல ஜீரோ காட்டுது. அந்த குளத்தூர் வில்லேஜுக்கு கட்டியே கொடுக்கல. அந்த நிதி எங்கே கொண்டு போய் வச்சாங்க? அது கொள்ளையடிச்சாங்க. கொள்ளையடிச்சு யார் உயிர் போனாலும் கவலை இல்லை. தாம் வீட்டு பெண்கள் சுகமாக நம்மளுடைய வரி பணத்தில் நல்லா வாழணும். அதுதான் அவங்க என்ன. இப்போ இங்கே இருக்கிற பெண்கள் இது பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு வயதான பாட்டி, ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தை 495 மார்க் வாங்கி ஒரு பெரிய பதவிக்கு போய் ஏழ்மையிலேருந்து தன்னோட குடும்பத்தை மீட்டெடுக்கணும்னு நினைக்கிற சமயத்தில் அந்த பொண்ணுடைய வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வந்த ஸ்டாலின் இன்னைக்கு பேய்கிற குற்றவாளி சமுதாயத்தை அவருக்கு நீங்கள் வாக்களிக்கணுமா? நாம் இப்போ சமுதாய ஒரு வழக்கறிஞரை தாண்டி ஒரு சமுதாய பொறுப்போடு இந்த கேள்வி வைக்கிறோம். நம்ம வாக்களிக்கணுமா? நம்ம பெண்களுக்கு உரிமைக்கு 5000 ரூபா கொடுத்துட்டு 28 மாதத்தை நாமம் போட்டவருக்கு இனிமேல் வாக்களித்து நீங்கள் அந்த 5000 ரூபாயில் உங்கள் குழந்தையோட உயிர் வந்திருக்குமா? நான் பதில் சொல்லுவாரா? அதனால் உங்களுடைய சமுதாய பொறுப்பை பதிவு செய்து இவர்களெல்லாம் திருப்பி இன்னொரு தடவை ஆட்சிக்கு வராமல் கண்ணகிகளாக மாறி விரட்டி எடுக்கணும். இந்த கையில் பட்டனை தொடும்போது உதயசூரியனை பார்க்கக்கூடாது. உதயசூரியன் தான் பெண்களுடைய வாழ்க்கையை சூரியமாக்கிருக்கு. அதுதான் உண்மை. இல்லை மறுப்பாரா ஸ்டாலின்? எப்படிங்க ராம் ஷீட்டரை அவரை கண்காணிக்காமல் விட்டாங்க? இவ்வளோ குறைப்பிற்றபாடியில் பிணையில் இருக்கிறவங்க டெய்லி அந்த பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போய் கையெழுத்து போடணும். என்ன நடவடிக்கைகள் அவங்க கண்காணிக்கணும். எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படி சும்மா இருந்தாங்க? அது காவல்துறை தானே பொறுப்பு. அதனால தான் அவங்க சுத்தமாக சுற்றிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுது? இப்போ இந்த மாதிரி இவருடைய செயல்பாடில் விட்ட உடனே அவங்க என்ன பண்ணி திருட்டு குற்றம் நடந்த போது அவனுடைய ஜாமீனை ரத்து செஞ்சுருக்கணும், நடவடிக்கை எடுத்துருக்கணும். காவல்துறை ஏன் எடுக்கல? அப்போ அந்த பிபி என்ன பண்ணாரு? காவல்துறை. அப்போ இவங்க டாஸ்மாகில் 30,000 கோடி வருமானம், 1000 கோடி ஊழல் இருக்குன்னு சொன்னானே. ஒரு உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற பெரிய வழக்கறிஞர்களை 20 லட்சம் 50 லட்சத்துக்கெல்லாம் வச்சு வாதாடி ஒரு தடை ஆணை வாங்குறாங்க. அதுக்கு செலவழித்து வாங்க தெரிகிறது. அந்த IAS அதிகாரிகளை காப்பாற்ற முடியுது. ஏன்னா இதனுடைய கிளை அந்த முதல் குடும்பத்தை கண்டு கை காட்டுங்கிறதுனால இதுக்கு பெரிய அதிகாரிகளை வச்சு, பெரிய மூத்த வழக்கறிஞரை வச்சு அதிகாரிகளை போய் சந்திக்க வச்சு இந்த மாதிரி நோட்டட் கிரிமினலோட பிணையை ரத்து செய்யலை. பதில் சொல்லுமா திமுக அரசு? பொறுப்பு அரசானோன்னு தான் இன்னைக்கு கைது நடவடிக்கை நடந்திருக்கு. அதனால இதே பொறுப்பு அரசு இல்லாமல் இருந்திருந்தால் இந்த காமுகன் கைது செய்யப்பட்டிருக்க மாட்டால். அப்பொழுது கூட எதிர்க்கட்சிகள் போராட்டங்கள் நடத்தினாக்க கண்டுக்காம இருந்திருக்கும் திமுக அரசு. இதான் நிலைப்பாடு. எனவே வருங்காலங்களில் நம்ம 10 தடவை எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டே இருக்கோம். இந்த திமுக அரசை மறந்து கூட பட்டனில் உதயசூரியனை கை வைக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, கையாகட்டும், அந்த பானை சின்னமாகட்டும், அருவாள் சுத்தியலாகட்டும், இந்த அவங்க கூட்டணிக்காரங்க யாருக்குமே வாக்களிக்கக்கூடாது. பெண்களை பாதுகாக்கும் தலைமையை கொண்ட ஒரு அரசை கொண்டு நம்மளுடைய மாட்சிமையை நிலைநிறுத்த வேணும். ஒரு பெண்ணுக்கு வீட்டுக்கு சுதந்திரம் கிடைச்ச பாரதியார் சொன்னார். இருட்டில் அந்த பெண் தனியாக நடக்கிற அன்றைக்கு தான் சுதந்திரம். இன்னைக்கு பகல் நேரத்திலேயே வீட்டில் இருந்தாலும் பாதுகாப்பு இல்லை, வெளியில தான் பாதுகாப்பு இல்லை. 5 வருஷமான கொடுமைகள், பெண்கள் கொடுமைக்கு ஆளப்பட்டு உள்ளார்கள். இது அடுத்த ஒரு உதாரணங்கிறத நம்ம பதிவு செய்கிறோம். இந்த கைதுக்கு பொறுப்பாக வெற்றியை பெற்றுக் கொடுத்தது தேர்தல் ஆணையம். அவங்களுக்கு நன்றி சொல்லுவோம். அதுக்கு மு.க. ஸ்டாலினை இன்னைக்கு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். அவர் வெளியில பேசணும், ப்ரெஸ்ஸை பார்க்கணும். ஏன் இன்னைக்கு தேர்தல் ஆணையம் உடனே செஞ்சதே போராட்டங்கள் நடந்த அடுத்த நாளுக்கு நீங்க செய்யலை, அதுக்கு விளக்கத்தை கொடுக்கணுங்கிறத நம்ம பதிவு செய்கிறோம். நன்றி மேடம். நன்றி, வணக்கம்.